ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு. கோழியோட முட்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம மனித உடலுக்கு தேவையான எல்லா விதமான புரதச்சத்துக்களும் இருக்குது. அதனால் நம்ம இதை அதிகமாக உட்கொள்ளும் வந்துட்டுருக்கோம். கடந்த ஒரு 20 வருடங்களாகவே பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாகவே பார்க்கப்படுது. நான் பிராய்லர் கோழி வளர்ப்பை பற்றி ஒரு தனியாக செப்பரேட்டாக நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கேன். அதோட கண்டினியூட்டியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேயர் சிக்கன் ஃபார்மிங்னா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். லேயர் சிக்கன் ஃபார்மிங்னா ஒன்றுமே இல்லை, முட்டை போடக்கூடிய கோழிகளை வளர்க்குற அந்த தொழிலை தான் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் லேயர் சிக்கன் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லேயர் மீன்ஸ் முட்டை போகிற கோழிகளை லேயர்னு சொல்லுவாங்க, கறி கோழிகளை பிராய்லர்னு சொல்லுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு இருக்கு. அதுக்கு நிறைய ரீசன் சொல்லலாம். நிறைய பப்ளிக் செக்டார் அப்புறம் ப்ரைவேட் செக்டார் இன்வால்வ்மெண்ட் இதில் அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கன்சியூமர்ஸும் அதிகமாக முட்டைகளை வாங்கி உண்ண தொடங்கியது ஒரு முக்கியமான காரணமாகவே சொல்லப்படுது. இதோட ஸ்கோப்புன்றது நல்லாவே இருந்துட்டு இருக்கு. ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா 6% வளர்ச்சின்றத இந்த பவுல்ட்ரி லேயர் ஃபார்மிங்கில் மட்டுமே இருக்குது. பவுல்ட்ரியில் பண்ணக்கூடிய தொழில்கள் இது 2 தான். ஒன்று பிராய்லர், இன்னொன்று லேயர் சிக்கன் ஃபார்மிங். ஸோ பிராய்லருக்கு அடுத்து அதிகமான ஒரு ஸ்கோப் இருக்குது லேயர் சிக்கன் ஃபார்மிங் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மரபணு மேம்படுத்தப்பட்ட கோழி இனங்களும் நம்ம ஊரில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னிக்கல் சப்போர்ட்டும் கிடைக்குது. எப்படி நோயை கட்டுப்படுத்தலாம், அதுக்கடுத்து இன்னமும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டி இதெல்லாம் எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சயின்டிஃபிக் டெக்னாலஜிஸும் இப்போ வந்துடுச்சு. இது எல்லாத்தையுமே நீங்கள் அடாப்ட் பண்ணி நீங்கள் இந்த லேயர் சிக்கன் ஃபார்மிங்கில் நல்ல ஒரு சக்ஸஸ் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நபார்ட் மாதிரியான ஆர்கனைசேஷன் இதுக்கு லோன் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு மார்க்கெட்டிங் பிளானை ரெடி பண்ணி தர பட்சத்தில் 18 to 19 வாரம் உடைய கோழிகள் பார்த்தீங்கன்னா முட்டையில தொடங்கினோம். 2 to 2.5 கிலோ உணவு உட்கொண்டு 1 கிலோ இருக்கும் முட்டையை இந்த முட்டை கோழிகள்ன்றது நம்மளுக்கு தரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 வகைகள் இருக்கு. ஒன்று ஒயிட் எக் லேயிங் ஹென்ஸ், வெள்ளையாக வரும்ல, ஸோ அது ஒரு டைப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரௌன் எக் லேயிங் லெக்ஸ். ஒயிட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ரகங்கள் இருக்குது. லகான், அப்புறம் நிக்சி, பேப்காக், BV300. ஸோ இது நல்லா ஃபேமஸாகவே இருக்க ஒரு ரகம். இது மாதிரி நிறைய நம்ம சாப்பிடக்கூடிய முட்டை இனங்கள் இது மாதிரி ப்ரீட்லேருந்து தான் வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் எக் லேயிங் லெங்ஸ், இதில் நிறைய டைப் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டெவலப்டு ஹைப்ரிட்ஸும் இருக்குது. நம்ம நாட்டு கோழிகளும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் எக் லேயிங் ஹென்ஸ் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரௌன் எக் லேயிங்கை கமர்ஷியலாக பண்ணும்போதும் நாட்டு கோழிகள் அந்த அளவுக்கு வருமானம் தரக்கூடியதாக இருக்காது. மேபி வரலாம், பட்டு அதோட மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப மேபி டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய ஃபாரின் பிரிட்ஸும் இதுக்கு நிறைய இருக்குது. ஐசெக்ஸ் ப்ரௌன், லெக்மேன் ப்ரௌன், ஹைலைன் ப்ரௌன், பேப்காக், BV380, கோல்டு லைன், பேப்லனோ டெட்ரோ. ஸோ இது மாதிரி நிறைய ரகங்கள் பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் எக் லேயிங் டைப்ஸில் இருக்குது. ஸோ நாட்டுக்கோழிகளும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் எக் லேயிங் டைப்ஸில் தான் வரும். இதில் நாட்டுக்கோழின்றது நான் சேர்க்கலை. நாட்டுக்கோழிகளையும் வளர்க்கலாம். இல்லைனா இந்த கிராமப்பிரியா, வனராஜா மாதிரியான கோழிகளும் பார்த்திங்கன்னா நீங்கள் வளர்த்து முட்டைக்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரி ரெடி பண்ணலாம். இல்லைனா நிறைய எக் லேயிங் பண்ணோன்னா நிறைய முட்டை போடணுன்ற பட்சத்தில் இது மாதிரி இம்ப்ரூவ்டு வெரைட்டிஸும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ப்ரீடை நம்ம தேர்ந்தெடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. ஸோ லேண்டை நம்ம பை பண்ணி தான் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. ரெண்டல் பேசிஸில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பவுல்ட்ரி ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கணும், எவ்வளோ நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம். அப்படி பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து இந்த கோழி குஞ்சுகளை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எங்கே உங்களுக்கு நல்ல அஃபோர்டபுளாக கிடைக்குதோ நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். எல்லாம் நல்ல டெவலப்பான ஹேச்சரிலும் வாங்கிக்கலாம், ப்ரீடெல்லாம் தேர்ந்தெடுத்துட்ட பிறகு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் தேவைப்படும். அந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட காஸ்ட்டும் இன்வால்வ் ஆகும். அது எல்லாத்தையுமே வாங்கணும். ஸோ அது ரொம்ப பெருசாக போகும் அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம். மேபி நீங்கள் இன்டர்நெட் ரிசர்ச் பண்ணால் அது என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு ஷார்ட்டாகவே கிடச்சிரும். சொல்லி நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் காஸ்ட்டும் இதில் இன்வால்வ் ஆகும். முக்கியமாக என்னென்ன காஸ்ட்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸில் பார்க்கும்போது ஃபீட்ரு, வாட்ரு, கேஜஸ்ஸு, ஃபீட் கிரைண்டர், மிக்சரு, டீப் ஃப்ரீசர், இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அப்புறம் ஹவுசிங்கு, அப்புறம் ஃபீடில் என்னென்ன ஃபீட்லாம் நீங்கள் வாங்குறீங்களோ அதோட காஸ்ட் இன்வால்வ் ஆகும். அப்புறம் வெட்டினரி காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, அப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ இது எல்லாமே கேபிட்டலில் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள்
லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெசிடென்டல் ஏரியாவுக்கு தள்ளி இருக்க மாதிரி தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த இடங்களில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட். அப்புறம் வந்து ரோட் ஃபெசிலிட்டி ப்ராப்பராக இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி ப்ராப்பராக இருக்கணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு நிறைய பேங்க்கை கூட அப்ரோச் பண்ணலாம். ஸோ நபார்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து சேங்ஷன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ நபார்ட் மூலமாக நீங்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணிட்ட பிறகு நீங்கள் போய் லோன் வந்து வாங்க முடியும். இந்த ப்ராஜெக்டை வந்து எப்படி ரெடி பண்ணணும், அதுக்கடுத்து எது மாதிரி ஃபேக்டர்லாம் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் அந்த பிராய்லர் சிக்கன் ஃபார்மிங் வீடியோவில் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிராய்லர் ஃபார்மிங் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். வேணும்னா அந்த வீடியோட லிங்க்கை வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் இடதுபுறம் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னமும் அந்த ப்ராஜெக்ட் எப்படி நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்றத தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. இது மாதிரி வேல்யூபிள் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கன்சல்டன்சி ஃப்ரீயாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் லோகோ வரும், அந்த லோகோவை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் உழுவும் உயர்வும். நன்றி, தேங்க்யூ.